வெல்கம் டு செல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேன் நெல்லி அதான் செய்ய போகிறோம். தேன் நெல்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நெல்லிக்காய் 100 கிராம் அளவுக்கு, ஒரு கண்ணாடி பாட்டில், தேன் தேவையான அளவு. தேன் நெல்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி அது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த கழுவின நெல்லிக்காயை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மேலே கிளாத் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை இது மேலே போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னுட்டு. பாருங்க, நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. வேக வச்சு எடுத்த நெல்லிக்காவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதை ஃபோர்க் வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில், காட்டன் கிளாத் வச்சு மூடிட்டு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெயில் படுற இடத்துல வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போது அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நெல்லிக்காயில் தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லா ஈரப்பதமெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இதை கையில் எடுக்கக்கூடாது. இப்படி ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டிலில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தேன் ஊற்றிடலாம். தேன் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு 2-3 நாள் மட்டும்தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் கெட்டு போயிடும். அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்க. நன்றி.